தளபதி வந்துட்டார். ஏன்னா இப்போ உங்களுக்கு பரந்தூர் ஆரம்பிச்சிருங்களா, பரந்தூருடைய எல்லா தலித் மக்கள், பட்டியலத்த மக்கள், விவசாய நிலங்கள், கல்வி சாலைகள், வழிபாடு தலங்கள், குளங்கள், பள்ளிகள், இதை டெஸ்ட்ராய்ட் பண்ண உங்களுக்கு என்னடா வழி? உனக்கு அதிகாரம் இருக்குது? உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மீனம்பாக்கத்தில் இருக்குது 2 ஏர்வேஸ் இருக்குது, புரியுங்களா? அது ஒன்று பயன்படுத்துகிற 2 பயன்படுத்துரு. 3500 ஏக்கர் மீனம்பாக்கத்தில் இருக்குது, இன்னொரு 1000 ஏக்கர் புறம்போக்கு இருக்குது. அதான் சரி, நீ ஏன்னா பரந்தூருக்கு வர்ற? அங்கே ஜிஎஸ்டி நீ வந்து இந்த ஜி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர்னு ஒரு லேண்ட் இருக்குது சார். இது எல்லாமே டிஎம்கே நெட்வொர்க்கு இடம் வாங்கி போட்டிருக்கான். அதில் 1500 புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. மந்திரியால் கொள்ளடிக்கப்பட்ட பணம்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். பட்டியலத்த மக்களுக்கு எடுக்க வந்தேன்னா தளபதி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு உள்ள மக்கள்லாம் ஒன்று திரட்டி பெரிய போராட்டம் நடக்கும். வீரபாண்டியனாக மாறுவோம், வெள்ளைத்தேவராக மாறுவோம், புலித்தேவராக மாறுவோம். நீ ஒரு இடம் எடுக்க உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்கு நீ என்ன கேட்குற? நீ என்ன அதை டொமஸ்டிக் பண்ண போறியா? கார்கோ பண்ண போறியா? இல்லை மிலிட்ரிக்கு பயன்படுத்த போறியா? மிலிட்ரிக்கு சூலூரில் இருக்குது, தஞ்சாவூர்